பெரியம்மா பார்க்க போறதெல்லாம் சரி, நீ அவங்கள சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுக்கு நீ சமாதானமாயி வந்துடாதடி. நான் என்ன லூசாங்க? நான் எவ்வளவு கோவத்துல போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்படி சொல்லுமா காவியா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெரிய மனுஷி தான். ஆனா உங்க பெரியம்மாக்கு நீ சின்ன பிள்ளை தானே, அத சொன்னேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு பாப்பீங்க காவியா யாருன்னு. வேணும்னா கூட வந்து பாருங்க. நீ பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தாண்டி இருக்கு, அங்க போய் கோட்டை விட்டுறாத. இல்லன்னா சொல்லு, நானும் வரேன். தேவையே இல்ல, எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. சரி இறங்கிக்கோ. பாய், லவ் யூ. அதையே நீ இவ்வளவு கோவமா சொல்லிட்டு போற? சாரிங்க, லவ் யூ. பார்த்து பத்திரமா போங்க. சரி பாய். ஓகே. இவ பேச்ச கேட்டு தர்ஷினியை கூட்டிட்டு வந்துட்டா நல்லதுதான். பெரியம்மா, 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 பெரியம்மா. காவியா பேச்சாட்டம் கேக்குது. ஏ மக்கா காவியா, இங்க பேசுறத கேக்குது, ஆளை காணா. பெரியம்மா, நம்ம இங்கே நிக்கிறோம், இவ என்ன அங்க போய் கூப்பிட்டு இருக்கா? ஏ மக்கா, நான் தான் டீ, ஏன் கத்துறவ? என்ன பெரியம்மா இங்க தானே வரியா? பக்கத்து விட்டு பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன்டி. என்ன சொல்லு? வரும்போது காலைல சுடுதண்ணிய ஊத்துனாப்புல கத்திட்டு வரவ. மாப்பிள்ள வள்ளியோ, வா உள்ள போவோம். பெரியம்மா, நான் உங்ககிட்ட கதை பேசுறதுக்கு ஒண்ணும் வரல. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். பெரிய மனுஷி என்ன பேசுறதுக்கு வந்திருக்கிய? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வா உள்ள போய் பேசுவோம். இல்ல பெரியம்மா, வாங்க இங்கேயே உட்காந்து பேசுவோம், காத்தாட்டமா இருக்குல்ல. சரி டி உட்காரு. இப்பெல்லாம் உங்க பேச்சு தான் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. எங்க பேச்சு எங்க நீங்க கேக்குறிய? பெரியம்மைக்கு முதுவலி பத்தியா? அதான் டி கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கிறேன்னு. சரி பெரியம்மா. ஏன் டி மாப்பிள்ள வள்ளியோ வந்தா பெரியம்மா? அவங்களுக்கு நேரம் ஆச்சுன்னு என்னை இறக்கி விட்டு போயிட்டாவ. சரி என்ன குடிக்கிறவ? இன்னும் வேணாம் பெரியம்மா. ஏன் டி ஒரு மாதிரி மூஞ்ச தூக்குனாப்லயே இருக்கவ? ஒரு மாதிரி புருவமெல்லாம் ஏதோ மேல கிடக்கு, கண்ணை ஒரு மாதிரி ஊட்டி ஊட்டி பாக்குறவ. பெரியம்மா, கம்மல் இருந்துக்க, உன் மேல சரியான கோவத்துல இருக்கேன். ஏன்டி தங்கம், பெரியம்மா என்ன செஞ்ச? பெரியம்மா, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காத பெரியம்மா? ஏன்டி இப்படி கேக்குறவ? உசுரும் டி, உன் அண்ணனோட உன்னை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் சொன்னா நீ கேப்பியா? என்னாச்சு காவியா உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அண்ணன் எங்க? அவன் எங்க சுத்திட்டு கிடக்குறானோ எனக்கு என்ன டி தெரியும்? ஏன் பெரியம்மா எதுக்கு கோவப்படுற? இன்னும் என்ன டி, பொழுதுனைக்கும் பொண்டாட்டி விட்டே எதையும் பொண்டாட்டியும் புள்ளையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆயப்பனா ஒரு பார்வை பார்க்க மாட்டேங்கிறான். ஏன் பெரியம்மா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீ பதில் சொல்லு. ஒருவேளை எனக்கு இப்படி குழந்தை பிறந்திருந்து உன் மருமகன் என்னை வந்து பார்க்காம இருந்தாவனா உனக்கு கோவம் வருமா வராதா? தாண்டி வரும். அப்படிதானே பெரியம்மா தர்ஷினிக்கும் இருக்கும். நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அவ போறது வாரது பாக்குறது செய்யறது அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லல. அவளுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கணும் டி. எதுவுமே இல்லாம எப்படி டி? உன் பேச்சுக்கே நான் வரேன். நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்தா நாங்க எல்லாம் எடுத்து பார்த்து வச்சு செய்வோம் டி. அது மாதிரி அவங்க வீட்லயும் செய்யணும்ல. என்ன பெரியம்மா செய்யணும்? ஏ காவியா, வளகாப்பு நடத்தினாவளா டி முதல்ல? அவங்க நடத்த மாட்டேன்னு சொல்ல பெரியம்மா. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, உனக்கு தெரியுமா? என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும் டி, வளகாப்பு நடத்துவது இல்லையா? இல்ல பெரியம்மா, நீ புரிஞ்சுக்க. வளகாப்புலாம் நடத்தலான்னு தான் இருந்தாவ, அதுவும் எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும் தான் ஆசைப்பட்டவ. தர்ஷினிக்கு ஒரு தம்பி உண்டு பாத்தியா? அவன் தான் இங்க இல்லையா டி? ஆமா பெரியம்மா, அவன் இங்க இல்ல. அந்த பையன் எங்க கிடந்தா என்ன பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. இவ்வளவு நாள் கரெக்டா வளகாப்பு வைக்கிற டைம்ல இவன் எங்க இருந்தானே தெரியாது பெரியம்மா. யாரோ போன் பண்ணி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கிடக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காவ. என்ன டி சொல்றவ? ஆமா பெரியம்மா. அதுக்கப்புறம் போய் அண்ணனும் தான் போனான், இவரும் தான் போனாரு. எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. பார்த்தா அந்த பையன் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அவன் 5 வருஷமா என்ன பண்றானே அவனுக்கே தெரியாம பைத்தியம் முடிச்சாப்புல சுத்திட்டு இருந்திருக்கான் பெரியம்மா. அப்படியாண்டி? ஆமா பெரியம்மா. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து அவனை போக்குறதுக்கு. தர்ஷினியும் டெய்லி காலேஜ்ல அழுவா, ஸ்கூல்லயும் அப்படிதான் அழுதுகிட்டே இருப்பா பொழுது நிக்கும்.
கூட படிச்சனால உனக்கு இதெல்லாம் தெரியும் ஏன்டி? ஆமா பெரியம்மா, பாவம் அவ எப்படி படிப்பா தெரியுமா? சூப்பரா படிப்பா, அவ்வளவு அழகா எழுதுவா, நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். நாங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகும்போது கூட அவ அவ்வளவு வேகமா ஃபாஸ்டா ஒர்க்க முடிச்சிருவா. அவ ஸ்பீட்ல நான்லாம் கால்வாசி கூட இருக்க மாட்டேன் தெரியுமா? அவ்வளவு நல்ல திறமையான பொண்ணு. ஆனா அவங்க அப்பா அம்மாவும் சரி, இந்த பிள்ளையும் சரி, அவங்க தம்பிய நினைச்சே காலம் முழுக்க கிட்டத்தட்ட போயிருச்சு. ஐயோ பாவம் டி. இந்த பயலுக்கு என்னட்டி ஆச்சு? அவனை இப்ப ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்காங்க பெரியம்மா. அந்த மன வருத்தத்தினாலதான் தர்ஷினி வீட்டுல எந்த இதுவும் பண்ணணும்னு தோணல அவங்களுக்கு. இல்லன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வளகாப்பு போடுற ஐடியால தான் இருந்தாங்க பெரியம்மா. எனக்கு அந்த புள்ள மேல எந்த கோபமும் இல்லட்டி கவியா. எனக்கு உங்க ஆயப்ப மேலதான் கோபமா வருது. ஏன் பெரியம்மா? இன்னும் என்னட்டி, புள்ளைய அடிச்சு வளர்க்கறது இல்லையா? இப்படி விட்டுப்புட்டு இன்னைக்கு ஆம்பளை புள்ள இப்படி போய் கிடக்குறான். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்லி பார்த்தாங்க, அவங்க பெரியவங்களை வச்சு மிரட்டி பார்த்தாங்க, டீச்சர் மிரட்டினாங்க, சார் மிரட்டினாங்க, அடிச்சாங்க, எல்லாம் சொல்லியும் அதை திருட்டுத்தனமா செஞ்சுட்டு இருந்தேன் பெரியம்மா. அவங்க அப்பா அம்மாவால முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அவனை அப்படி பாத்துக்கிட்டு தான் வளர்த்தாங்க. இவனால எத்தனை நாள் தர்ஷினி ஸ்கூல் டைம்ல அசிங்கப்பட்டிருப்பா தெரியுமா பெரியம்மா? என்ன ஓட்டி, நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு என்னமா உங்க அப்பா அம்மா மேலதான் கோவம் வருது. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோன்னு தெரியும், ஒரு 10 பவுனாவது போட்டு கட்டி கொடுக்கறது இல்லையாட்டி? என்ன பெரியம்மா நீ பேச? இப்ப எனக்கு எத்தனை பவுன் போட்டு கட்டி கொடுத்திருக்கிய? என்னடி இப்படி கேக்குறவ? ஏன் உங்க அம்மா பவுன் போடாமலா கட்டி கொடுத்துருக்கா? போட்டுதானே கொடுத்துருக்கா. கட்டிலு, பீரோ, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து தானே எடுத்திருக்கா. ஆமா, செஞ்சிய, நல்லா கூட செஞ்சிய. காதுக்கு ஒரு தோடு, ஒரு 1.5 பவுன்ல செயின், அவ்வளவுதான். இது உங்களுக்கு பவுனு என்ன? நல்லா கூட கட்டில் பீரோலாம் எடுத்து கொடுத்திய. என் புருஷன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாரு. உங்க அம்மா எடுத்து கொடுக்குறேன்னு தாண்டி சொன்னா. சொன்னாவ, ஆனா பொங்க டைம்ல தான் செய்ய முடியும், 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. என்கிட்ட செய்யறேன்னு தாண்டி சொன்னா. அவங்க சொன்ன வேணுமா உண்மைதான் பெரியம்மா. ஆனா எதுவுமே செய்யல, ஏன்னா என் புருஷன் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாவ. அப்ப உனக்கு ஒண்ணும் போடலையாம்டி? ஆமா பெரியம்மா, எனக்கு எதுவுமே போடல. கழுத்துக்கு போடுற 1.5 பவுன் செயினும் ஒரு ஜிமிக்கி தோடும் தான் கொடுத்தாவ. மத்த பவுன் எல்லாம் பொங்க டைம்ல தரேன்னு சொல்லிருக்காவ. அதுவும் 5 பவுனோ 6 பவுனோ கூட கிடையாது. என்னடி சொல்றவ? ஆமா, அப்படி பார்த்தா உன் மருமகளை நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தணும் சொல்லு. ஆமா மக்கா. ஆனா அவங்க நீ எப்படி தங்க மாதிரி தாங்குறாவன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு சமைக்க கூட தெரியாது, ஏன் ஒரு டீ கூட ஒழுங்கா போட தெரியாது. காஃபிக்கு எப்படி எத்தனை ஸ்பூன் காஃபி பொடி போடணும், சக்கரை போடணும், எதுவுமே தெரியாது. நான் காஃபி போட்டா உன் வாயில வைக்க கூட மாட்டேன், என் மூஞ்சிலேயே துப்பிடுவேன். ஆனா தர்ஷினி எவ்வளவு சூப்பரா சமைப்பா தெரியுமா? நான் ஒரு வீட்டு வேலை செஞ்சுக்க மாட்டேன், அது உனக்கே நல்லா தெரியும். ஆமாட்டி, தர்ஷினி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா. அவ மாசமா அந்த பைய அம்பிட்டு வேலை செய்வா, எது சொன்னாலும் தட்டவே மாட்டா. இப்படி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு நீ போய் அவளை பார்க்காம நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க அம்மா ஒரு ஆளா இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு குற்ற உணர்ச்சியாவே இல்லையா தெரியுமா? இப்ப தாம்டி காவியா நீ சொல்ல சொல்ல எனக்கு மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொக்குது. பெரிய தப்பு பண்ணிட்ட நோட்டி. இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடல பெரியம்மா. நீ அண்ணனோட போயிட்டு ஒரு 5 மாசம் ஆனோன்னு நாங்களே உங்களை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா, சந்தோஷப்படுவாவ. 5 மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நீயும் பெரியப்பாவும் போயிட்டு கூட்டிட்டு வந்துருங்க, அவளையும் பிள்ளையையும். சரிதா, பெரியப்பா வந்தோன்னு நான் சொல்றேன்னு. பெரியம்மா, தர்ஷினி மேலதான் உனக்கு கோவம், அவங்க அப்பா அம்மா மேல கோவம். இந்த பிள்ளைய பாக்கணும்னு உனக்கு தோணலையா? அக்கம் பக்கத்துல இருந்து சொல்றத பேச்ச கேட்டு நானும் கூறு கட்டவளா இருந்திருக்கேன் மக்கா. சரி பெரியம்மா, அவங்க சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. ஓ மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யணுமே என்ன? கண்டிப்பா இதுக்கு அப்புறம் கூட ஒன்னையும் தர்ஷினியும் சேர்த்து வம்பிட்டு விடுவாங்க. ஆனா நீ உன் மருமகளை பத்தி உனக்கு தான் தெரியும், என்ன சொல்ற? ஆமாண்டி. அதனால யார் என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்கிக்காம உன் மருமகளையும் உன் பேரப்பிள்ளையும் நல்லா பாத்துக்க. நல்லா யோசிச்சுக்க பெரியம்மா, நான் எப்படி இருக்கேன், என் புருஷன் என்னை எப்படி பாத்துக்கிறாவ, நான் எப்படி நடந்துக்கிறேன், அதுக்கு நீ எப்படி தர்ஷினிய பாத்துக்கிற, அவன் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறா, இதெல்லாம்
நீங்க யோசிச்சுனாவே அவளை நல்லா பாத்துக்கோ பெரியம்மா நீனு. எனக்கும் தான் கல்யாணம் ஆகி வருஷம் ஆக போகுது. இப்ப நான் என்ன குழந்தையா பெத்துட்டேன்? என் புருஷன் என்ன சொல்றாவ தெரியுமா? நீயே ஒரு குழந்தை, உனக்கு இப்ப எதுக்கு பேபியை பத்தி யோசிக்கணும்? நீ ஃபர்ஸ்ட் மெச்சூர்ட் ஆகு, அதுக்கப்புறம் பேபி எல்லாம் நம்ம வந்து யோசிச்சுக்கலாம்னு சொல்றாவ. இந்த மாதிரி என்னைக்காவது நீங்க தர்ஷினியை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம காவிய வயசு தானே இவளுக்கும் ஆகுது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பெத்துக்கட்டும், நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல மக்கா, எனக்கு நீ கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. பெரியம்மா, நான் எதுவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினேன், நம்ம அண்ணச்சிக்க பெரியம்மா. நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டோன்னே என் மனசு என்ன தவிச்சிச்சு தெரியுமா? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல பெரியம்மா. எப்படா விடியும் வந்து பெரியம்மா பார்த்து பேசுவோன்னே இருந்துச்சு. சாரி பெரியம்மா, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல. உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். உனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மனுஷி கிடையாது. இருந்தாலும் என் பெரியம்மா இப்படி எல்லாம் பண்றதே என்னால தாங்கிக்க முடியல பெரியம்மா. சாரி பெரியம்மா. இல்ல மக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் நான் தான் பண்ணிருக்கேன். சரி, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. நீ நேரா அவளை போய் பார்த்து பேசிட்டு வரியா? அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணிட்டா மக்கா. பண்றேன். ஹலோ. லேய், எங்க இருக்க? என்ன காவியா? லேய், எங்க இருக்கன்னு சொல்லல. கொஞ்சம் வீட்டுக்கு வரியா என்ன? ஏன் காவியா, மச்சான் வர சொன்னானே என்ன? டேய் அண்ணே, நான் உன் வீட்ல இருக்கேனே. அங்க எதுக்கு போன? லூசு, கிளம்பி வா வீட்டுக்கு, முதல்ல பேசிக்குவோம் எல்லாம். காவியா, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் காவியா. ஏற்கனவே வீட்டுல சரியான சண்டை போயிட்டு இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும்ல, நீ வா. நான் எல்லாம் பேசி சமாதானப்படுத்திட்டு திரும்ப பாக்கணும். வா. ஏட்டி, உனக்கு தெரியாது, எங்க அம்மா அப்படித்தான் சொல்லும். நான் வந்ததுக்கு அப்புறம் தையா தக்காங்கும். அப்புறம் எனக்கு கோவம் வரும், உன்னதான் அடிப்பேன், பாத்துக்க. அண்ணே, நல்ல மரியாதையா அண்ணன் கூப்பிடலே வந்துரு. நான் எல்லாம் பேசிட்டேன்னு சொல்றேன்ல. வா, தர்ஷினி வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடுது அம்மா. வா, சீக்கிரம் வா. இல்லடி, நான் வரமாட்டேன். சரி, உன் பொண்டாட்டி பிள்ளை பங்கே இருக்கட்டுமா? நான் வேற வீடு பார்த்து கூப்பிட்டு வச்சுக்குவேன். டேய் பைத்துக்கார அண்ணா, நான் பேசிட்டேன்டா பெரியமாட்ட. பெரியமாவே வந்து தர்ஷினியும் தம்பியும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடுச்சு. அதுக்குதான் உன்னை வர சொல்லுது. நேரா போய் வீட்டுல பேசிட்டு வருவோன்னு. வந்து தொலை. அப்படியாட்டி? நிஜமாவா? ஆமால, சீக்கிரம் வா. சரிடி, நான் வரேன் வரேன், வை வை. பெரியம்மா, அண்ணன் வரேன்னு சொல்லிட்டான். நீ அவன் வர நேரத்துல இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காத. ஒண்ணும் நடந்துடல, சரியா? சாதாரணமா இரு. இல்ல மக்கா, என் மனசே கேக்கல. ஒரு நாளும் நான் கேப்பா பேச்சு கேட்க மாட்டேன் மக்கா. அப்பவும் பெரியப்பா சொன்னாவ, நான் தான் கூறுகட்ட மக்கு. அவிய சொல்றாவ இவிய சொல்றாவன்னு என்னென்னவோ பண்ணிவிட்டேன் பிள்ளைய. இப்ப அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? ஒரு குடும்பகார மாமியாகிட்ட சிக்கி விட்டோம்ல நினைப்பா. கண்டிப்பா தர்ஷினி அப்படி நினைக்க மாட்டா பெரியம்மா. அப்படியே நினைச்சாலும் நான் பேசுறேன், சரியா? நானும் உன் கூட வரேன். வா, நீ ஒண்ணும் யோசிக்காத. காவியா, ஏட்டி. ஏன் அப்பா, ஒண்ணு வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. போன் பண்ணி வீட்டுக்கு வானா வர மாட்டியோ? ஏட்டி, நிஜமா அம்மா ஒத்துக்குச்சா என்ன? ஆமாப்பா, வா. பெரியம்மா, அண்ணன் வந்துட்டான் பாரு. தம்பி தருண், இந்த அம்மாவும் மன்னிப்பே சாமி. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மக்கா, நான் பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டேன், செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டேன். பரவாயில்லம்மா, வீடு. ஏதோ கெட்ட நேரம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ மன்னிப்பு கேக்குற அளவுக்கு எதுவும் பண்ணவும் இல்ல, சரியா? அக்கா வா, கையோட போய் தர்ஷினி வீட்ல நல்ல நாள் பார்த்து அழைச்சிட்டு வரோன்றத சொல்லிட்டு வந்துருவோம். சரிம்மா, கார் ரெடியா தான் இருக்கு, வாங்க போலாம். டேய் அண்ணா, ஃபுல் குஷியா இருக்க போல. பின்ன இருக்காதாட்டி? என்ஜாய். ஹலோ, சொல்லுங்க மாமா. என்னடி உன்ட்டுக்க போன கதை நல்லபடியா முடிஞ்சா இல்லையா? ஆமா மாமா, தர்ஷினி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நானு, தருணண்ணா, அப்புறம் பெரியம்மா 3 பேரும் போறோம். காவியா, சாதிச்சுட்ட போல. சூப்பர். ஆமா மாமா,
போயிட்டு தர்ஷினியை நல்ல நாள் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அடி தூள் பாட்டு கிளப்புறியே. போயிட்டு ரிட்டர்ன் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். காவியா ஹரிஷா பேசுறான். ஆமாண்ணா. அவன் வர வேணாம், நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லு வீட்டுல. ஏங்க அண்ணன் கொண்டாந்து வீட்டுல விட்டுறேன்னு சொல்றான். எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, இனிமே மாமா கண்டுக்க மாட்டேன். சரிங்க, வைக்கட்டுமா? அடி பாவி, நான் பேச எந்த வார்த்தைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. நீ என்ன நினைக்கிறோ அதைத்தான் பேசிட்டு இருக்க போன் பண்ணதுல இருந்து. பை பை. ஓகேங்க, பை. பாய் பாய். யாரு மக்கா மாப்பிள்ளையா பேசினாவ? ஆமா பெரியம்மா, அவங்கதான் பேசினாங்க. ச்சே, என்ன எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பாவ. ஏன் பெரியம்மா, அவங்க எதுக்கு ஒண்ணு தப்பா நினைக்க போறாவ? இல்ல மக்கா, கண்டிப்பா நினைச்சிருப்பாவ. வரதட்சணை கேக்குறா, பணப்பை பிடிச்ச அலையிறா இந்த மாமியாகாரி அப்படின்னு கண்டிப்பா மருமக நினைச்சிருப்பாவ. பெரியம்மா, அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க பெரியம்மா. அவங்க என்ன இன்னைக்கு நேத்தா உன்னை பாக்குறாங்க, எவ்வளவு சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பாக்குறாங்க. அதான்ட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வந்து மருமகனை தப்பா நினைச்சிட்டாவனா? ஐயோ, என் புள்ளைய என்னமா நடத்துவாவளோ? பெரியம்மா, அதெல்லாம் நீ ஒண்ணும் யோசிக்காத, நல்லா பாத்துக்குவா என்னைய. காவியா சொல்லுனே. நீங்க 2 பேரும் இறங்கிக்கோங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். பாத்து பெரியம்மா, பொறுமையா இருங்க. கண்டிப்பா தர்ஷினியும் தர்ஷினி ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எம்ம வாம, காவியா வா. பெரியம்மா போங்க. ஏன் மக்கா, ஒரு மாதிரி இருக்கு மக்கா. போக கால் எடுத்து வைக்கவே கூசுது. என்ன பெரியம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு மாதிரி இருக்குட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க. தர்ஷினி, தர்ஷினி யாரு வந்திருக்கான்னு பாரு. வந்து ஏங்க ஏன் வந்து வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. தர்ஷினி யார் வந்திருக்கான்னு பாருடி, எங்க அம்மா வந்திருக்காங்க. உங்க அம்மாவா? ஏன் தர்ஷினி எதுக்கு பயப்படுற? எங்க அம்மா உன்கிட்ட பேசதான் வந்திருக்காங்க. உன்னையும் தம்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பத்தி பேச வந்திருக்காங்க. அப்படியாங்க? நிஜமாவா? ஆமாண்டி, முதல்ல போய் அவங்களுக்கு கூப்பிடு. அத்தை வாங்க அத்தை. ஏய் காவியா, வாடி வாடி, இப்பதான் உனக்கு வழி தெரியுது என்ன? ஏய் அப்படிலாம் இல்லடி, அத்தை தான் எங்களெல்லாம் மறந்துட்டாங்க. நீ கூட மறந்துட்ட பத்தியா? நாத்தனாருக்கு நாத்தனார், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு. ஏய் தம்பி பிறந்தோன்னு வந்து பார்த்தேன் இல்லடி? ஆமா, தம்பி பிறந்தோன்னு வந்ததுதான். அதுக்கப்புறம் வந்தியா? அதுக்கப்புறம் வரல, அதான் இப்ப வந்துட்டல. ஏன் அத்தைகிட்ட பேசுடி. அத்தை என் மேல ஏதோ பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதான் ஒரு போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, மருமகளை வீட்டுக்கும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, தம்பியையும் பார்க்க வரல. என் மேலதான் அவங்களுக்கு கோவம். பேர பிள்ளை மேல என்ன கோவம்? அப்படிலாம் இல்லம்மா தர்ஷினி, என்ன மன்னிச்சிரு தர்ஷினி. அத்தை என்னத்த இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்க மன்னிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? அப்படியே நீங்க தப்பு செஞ்சாலும் நீங்க மன்னிப்பு கேட்கணும்ல எந்த அவசியமும் இல்ல. நான் உங்க மருமக, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்னைய திட்டுறதுக்கு, என் மேல கோச்சிக்கிறதுக்கும், என்ன அடிக்கிறதுக்கும், எனக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குத. இல்ல மக்கா, நான் அந்த தகுதியெல்லாம் எப்போ இழந்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை. வாங்க உள்ள வாங்க, தம்பிய பாருங்க வந்து. அப்பா அம்மா யாரும் இல்லையா மக்கா? இல்லத்த, இப்பதான் அம்மா காட்டுக்கு போனாங்க. அப்பா காலையிலேயே போனவரு, அவரு மதியம் தான் வருவாரு. சரிதா, நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட வச்சுட்டு தம்பிய குளிப்பாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க அவனை உரக்காட்டிட்டு. வாங்க உள்ள வாங்க. சரி மக்கா. புள்ள நல்லா உறங்குறானேட்டி, எப்படி எழுப்புறது? பரவாயில்லத்த, நீங்களே இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க, தூக்குங்க பிள்ளைய. இல்ல மக்கா, புள்ள நல்லா உறங்குறான். இப்பதான் குளிப்பாட்டி போட்டிருக்கிய, தூக்கத்தை கலைக்க வேணாமக்கா. நம்ம இவ்வளோ சத்தமா பேசிட்டு இருக்கிறோம், ஒரு சிலுப்பாவது சிலுப்புறானா பாரு. புள்ள அவ்வளோ அசந்து தூங்குறாமக்கா. பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் கூட வந்து பாத்துக்கிறேன். அத்தை நீங்க இன்னும் கோவமா தானே இருக்கீங்க? நெசமா இல்லமக்கா, எனக்கு கொஞ்சம் கூட கோவம் கிடையாது. என் புள்ள வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ மட்டும் எதுவும் சொல்லலைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. நான் உங்க மேல கோவமாவே தான் இருந்திருப்பேன். காவியா, என்னல ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சு வச்சிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் சொல்லி அப்படியே முடிச்சிருவானா?
அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ ட்ரீட் வைக்கணும். சரிட்டி, வச்சுட்டா போச்சு. நான் கேட்கறதெல்லாம் நீ வாங்கி தரணும். சரிம்மா, வாங்கி தரேன். யாருத்த? காவியாவா? ஆமாமாக்கா, என் புள்ளனா வேற யாரு? அவளை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நான்லாம் உன் புள்ள இல்ல, குப்பை தொட்டில இருந்து எடுத்த. ஏண்டா, நீ என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் நீ என்னடா எனக்கு சொன்ன? ஒரு சண்டை தான் போட்டுட்டு கிடந்தவன் என் புள்ள வந்து எவ்வளோ அருமையா எனக்கு சொல்லி புரிய வச்சா தெரியுமா? நானே 10 பேருக்கு ஆலோசனை சொல்றவ, ஏன் மண்டையவே கழுவி விட்டாளுவ? காவியா மட்டும் வந்து எல்லாத்தையும் சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரியாம போயிருக்கும். வந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு வந்தியோ அத முதல்ல சொல்லு பெரியம்மா. காவியா, என்னடி? ரொம்ப தேங்க்ஸ் டி உனக்கு. தர்ஷினி, இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லடி. ஒரு நாத்தனாரா என்னோட கடமையை தான் செஞ்சேன். அப்படியா டி? இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்ஸ். ஓகே ஓகே பெரியம்மா, வந்த விஷயத்த முதல்ல சொல்லு பெரியம்மா. சரிம்மாக்கா. ஏம்மா தர்ஷினி, சொல்லுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல நாளா இருக்குதா, 9 to 10:30 கிளம்பி ரெடியா இருங்க. நீனும் புள்ளையும் என்ன, நானும் மாமாயும் வந்து உங்களை அழைச்சிட்டு போறோம். ஆமாம்மாக்கா, இதுல என்ன பொய் கிடக்குது? ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்மாக்கா, அப்பா அம்மா வந்தோன்னு சொல்லிடுமாக்கா. சரிங்க. நீங்க உட்காருங்க. வந்து நீங்க உட்காரல, நீங்க பாட்டுக்கு நின்னுட்டே இருக்கீங்க, பேசிட்டே இருக்கீங்க. உட்காருங்க. இல்லம்மாக்கா, போட்டது போட்டபடி கிடக்கு பத்தியா. புள்ள வந்தா அப்படியே பேசுனா, சரி கையோட தருணம் வந்தானா கார்ல அப்படியே வந்துட்டோம். மாமா வந்துருவா பத்தியா, அவரு வரத்துக்குள்ள நாங்க போகணுமாக்கா. என்னத்த வந்துட்டு இப்படி ஓடுறீங்க? புள்ளைய தூக்க கூட இல்ல. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத தாயி, எனக்கு புள்ள மேலேயோ ஓ மேலேயோ என்னைக்கும் கோபம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் உங்க அப்பா அம்மா மேல வருத்தம் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லம்மாக்கா, நான் சந்தோஷமா தான் வந்தேன். இப்ப கூட நீங்க 2 பேரும் எப்ப எங்க வீட்டுக்கு வருவீன்னு சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே தான் போறேன். அதனால நீ ஒன்னும் வருத்தப்படாத மக்கா. என்ன? சரித்த, ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன், அவ்வளவுதான். லே தருணு, போமா? சரிம்மா. போயிட்டு வரட்டுமா மக்கா? உடம்பு பாத்துக்க, அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். சரிங்க. பாய்டி தர்ஷினி, போயிட்டு வரேன். என்ன குட்டீஸ நல்லா பாத்துக்கோ. சரிடி, பார்த்து கவனமா போங்க. நான் போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்க, கவனமா போங்க. என்ன? சரிம்மா. இப்போ நீ ஹாப்பியா? சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க. அம்மா வந்தோட ஃபர்ஸ்ட் அதை சொல்லணும். சரிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். தங்கம், சீக்கிரமே நம்ம பாட்டி வீட்டுக்கு போக போறோம். தர்ஷினி, புள்ள தூங்குதாமக்கா? எப்ப வந்துட்டியாப்ப? என்னடே, என்னைக்கும் இல்லாம என் புள்ள மூஞ்சல் இவ்வளோ சந்தோஷம் தெரியுது. எப்ப உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. யார் வந்தான்னு தெரியுமா? என் மாமியா வந்தாங்க. அடடே, பாரா, என்ன சொன்னவ? எப்ப அடுத்த புதன்கிழமை வந்து நாள் ரொம்ப நல்லா இருக்கான், 9 to 10:30 கிளம்பி ரெடியா இருக்கணுமா. அவியலும் மாமாவும் வந்து கூட்டிட்டு போவாங்களாம்ப்ப. அப்படியே சாமி சொன்னாவ? ரொம்ப சந்தோஷம் டி. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாப்பா, அம்மா எப்போ வருவா? நான் சாப்பிட்டு போய் சொல்லிக்கிறேன் மக்கா. அவ பொழுதுறங்க தான் வருவா. சரிப்பா, கண்டிப்பா சொல்லிடுறேன்னு. கட்டாயம் சொல்லிடுறேன் மக்கா. கல்லு, என் பேர புள்ளைய போய் பார்க்குறேன். என் தங்கம் தூங்குதாட்டி. ஆயாயி, தூங்கும் போது எவ்வளோ அழகு பத்திய. அடுத்த வாரம்லாம் அப்பா வீட்டுக்கு போயிருவிய. அப்புறம் இந்த தாத்தனை நினப்பு இருக்கோ இல்லையோ? ஏப்பா அப்படி சொல்ற? நீ வா அங்க பார்க்க. பாப்போம் மக்கா. சரி, அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போயிருக்காளா? நான் போடட்டுமா? இல்ல மக்கா, நீ படுத்துக்க, கொஞ்சம் உறங்கு, நான் போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். புள்ள உறங்கல, நீயும் உறங்கினா தானே உண்டு.